இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். இந்த பதிவை போடுற இந்த நாள் விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 3 சக்திகள், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய 3 சக்திகளும் 3 நாட்களுக்காக பாவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு விழாக்கள் மிகப்பெரிய விழா காலங்களாக நவராத்திரி நாயகியை நாம் கொண்டாடி இன்றோடு நிறைவு செய்யும் நாள். 3 சக்திகளும் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, கல்வி, செல்வம், வீரம் 3ம் ஒன்றாய் கூடி வீறு கொண்டு எழும் நாள் இந்த நாள். இந்த நாளில் கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதி அந்த பாடல்களை பார்க்கலாம், ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ கம்பன் விழா வச்சு, பட்டி மண்டபங்கள் வச்சு, வழக்காடு மன்றங்கள் வச்சு கம்பனுடைய கவிதைகளை பாடாத மேடைகள் இல்லை, பேசாத பேச்சாளர்கள் இல்லை. அத்தனை பேரும் ஆசை தீர பேசுகிறாங்க, இன்னும் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு தலைப்புகளுக்கு அவர் இடம் கொடுத்துருக்கார் அந்த கம்பராமாயணத்தில். அந்த கம்பரை இவ்வளவு போற்றும் இந்த உலகம் போற்ற காரணமாய் இருந்தவள் சரஸ்வதி தேவி. அதை அவரே சொல்கிறார். அந்த சரஸ்வதி தேவியினுடைய அருளால் தான் நான் இப்படி பாட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் காப்பு செய்யலில் சொல்லிட்டு தான் சரஸ்வதி அந்தாதியை பாடுறார். அந்தாதினா கூடுமானவரை நிறைய பேர் 100 பாடல்கள் இருக்கும் எழுதுவாங்க. இந்த சரஸ்வதி அந்தாதியில் 30 பாடல்கள் தான் அவர் கொடுத்துருக்கார். இந்த கம்பரையே இப்படி பாட வச்ச இந்த சரஸ்வதி தேவியோட இந்த பாடல்களை நாம் பாடினா, இன்னைக்கு இந்த பாடல்களை பாடி அதை எப்போ கேட்டாலும் அந்த சரஸ்வதியோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். கம்பருக்கு வழங்கிய சரஸ்வதி நான் கம்பருக்கு மட்டும்தான் கொடுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் அருள் வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாளே. அவள்கிட்ட அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக அவ்வளவு கல்வி செல்வம், அறிவு செல்வம், ஞானம் அவள்கிட்ட புதஞ்சு கிடக்குது. அதை யார் எடுப்பாங்க, யார் தேடுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா சரஸ்வதி தேவி. செல்வத்தை தேடுற அளவுக்கு கல்வி செல்வத்தை தேடக்கூடியவர்கள் அளவில் கம்மி. செல்வத்தை தேடி அதை தேடுறதுக்கான ஒரு கல்வியை, அதாவது பொருள் வழங்கக்கூடிய கல்வியை, பிழைப்புக்கு தேவையான கல்வியை நிறைய பேர் நாடுறாங்களே தவிர மற்ற முறையிலான கல்வியை யாரும் அதிகமாக விரும்பி தேடுறவங்கல்ல. ரொம்ப வெகு சிலர். அப்படி தேடுறவங்களுக்கு அவள் வஞ்சனை பண்ணுவாளா, தரமாட்டேன்னு சொல்லுவாளா? அவங்கெல்லாம் வள்ளல்கள், வாரி 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 வழங்கக்கூடிய வள்ளல்கள். அதனால் யார் கேட்டாலும் அந்த உணர்வோட, அந்த தேவையோட கேட்குற எல்லாருக்கும் கம்பருக்கு கொடுத்த அதே வரத்தை கொடுக்க சரஸ்வதி தேவி தயாராக இருக்காங்க. நாம் தான் கேட்கணும். இப்போ நாம் கேட்க ஆரம்பிக்கலாம். காப்பு செய்யலேருந்து நம்ம பார்க்கலாம். அது மொத்தம் பாடல், அந்தாதி பாடல் 30ம் 2 காப்பு செய்யுள் கொடுத்துருக்காரு. அந்த 2 காப்பு செய்யுளோட 32 பாடல்கள். அதை வரிசையாக படிச்சுட்டு போவோம், கேட்போம், பயன் பெறுவோம். சரஸ்வதி அந்தாதி. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர். சுருக்கம் ஒரு வரியாக மட்டும் சொல்லிடுறேன். பளிங்கு போன்ற உருவத்தை உடைய சரஸ்வதி தேவி தூய பளிங்கு போன்றவள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால எனக்கு எந்த இடரும் வாராது அப்படின்னு சொல்கிறார். அந்த சரஸ்வதி தேவியை நாமும் அப்படியே சொல்லி
வணங்குவோம். படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போல் கையும் துடியையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அவளை எந்த நேரமும் அல்லும் பகலும் அனவரதமும் எப்போதும் யார் துதிக்கிறாங்களோ அவங்க கல்லும் அந்த நிலையில் துதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கல் மாதிரி இருந்தால் கூட அந்த அவங்கள கனிய வச்சு அறிவு செல்வத்தை உள்ளே புகுத்தி பாட வச்சுடுவா. கல்லும் சொல்லாதோ கவி, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்வாங்க. அது மாதிரி கல்லே கவி சொல்லுமா. சரஸ்வதி தேவியை துதிக்கிறவங்களுக்கு எப்படி துதிக்கணும்? அல்லும் பகலும் அனவரதமும் துதிக்கிறவங்களுக்கு சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்கும் அப்படின்னு கம்பர் சொல்கிறார். இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். அந்தாதி பாடலுக்குள்ளே. சீர்தந்த வெள்ளிதழ் பூங்கமலாசனத்தேவி செஞ்சொல் தார்த்தந்த என்னை தாமரையாட்டி சரோருகமேல் பார்த்தந்தநாதன் இசை தந்த ஆரண பங்கயத்தாள் வார்த்தந்த ஜோதி அம்போரு கத்தாளை வணங்குதுமே. வணங்கும் சிலை நுதலும் கழை தோடும் வனமுலை மேல் சுணங்கும் புதிய நிலவெழுமேனியும் தோட்டுடனே பிணங்கும் கருந்தடக் கண்களும் நோக்கி பிரம்மன் அன்பால் உணங்கும் திருமுன்றிலாய் மறை நான்கும் உரைப்பவளே. உரைப்பார் உரைக்கும் கலைகளெல்லாம் எண்ணில் உனையன்றி தரைப்பால் ஒருவர் தரவலரோ. தன் தரளமுலை வரைப்பால் அமுது தந்து ஈங்கனை வாழ்வித்த மாமையிலே விரைப்பார் சடை மலர் வெண்தாமரை பதிர் மெல்லியலே. மிக அருமையான பாடல்கள். சரஸ்வதியை வணங்குறதுக்கு இது ஏன் அதிகமாக வெளியில் யாரும் பேசலை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இயலானது கொண்டு நின் திருநாமங்கள் ஏத்துதற்கு முயலாமையால் தடுமாறுகின்றேன். இந்த மூவுலகும் செயலால் அமைந்த கலைமகளே, நின் திருவருளுக்கு அயலாய் விடாமல் அடியேனையும் உவந்து ஆண்டருளே. அருக்கோதயத்தினும் சந்திரோதயம் ஒத்து அழகெரிக்கும் திருக்கோலநாயகி செந்தமிழ்ப்பாவை திசை முகத்தான் இருக்கோதுநாதனும் தானும் எப்போதும் இனிதிருக்கும் மறுக்கோல நாள் மலராள் எனை ஆளும் மடமயிலே. மயிலே மடப்பிடியே கொடியே இளமான் பிணையே குயிலே பசுங்கிளியே அன்னமே மனக்கூர் இருக்கு ஓர் வெயிலே. நிலவெழுமேனி மின்னே இனி வேறு தவம் பயிரேன் மகிழ்ந்து பணிவேன் உனது பொற்பாதங்களே. அருமையான பாடல். மனக்கூரிருக்கு ஓர் வெயிலே. ரொம்ப கூரிருள், கூர்மையான இருள், அது நுட்பமாக ரொம்ப ரொம்ப கடுமையான இருள். அந்த இருளையும் போக்கக்கூடிய வெயில் போன்றவளே. இருளை வெளிச்சம் போக்குது, அகையிருளாகிய அறியாமையை சரஸ்வதி தேவி போக்குறாங்க. இப்பேற்பட்ட பாடல்களை பார்க்கும்பொழுது அந்த கூரிருள் நமக்குள்ளேயும் போயாகணும் இல்லையா? அதுதானே முக்கியம். இன்றைக்கி கல்வி பயிலக்கூடிய பசங்களுக்கு இதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக பழக்கி விடணும். அதுக்கு முன்னாடி சகல கலாவல்லி மாலையே பழக்கி விடுவாங்க. கம்பரையும் அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே வச்சு போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றது விண்ணப்பமாக வச்சு அடுத்த பாடல். பாதாம்புயத்தில் பணிவார் தமக்கு பல கலையும் வேதாந்த முத்தியும் தந்தருள் பாரதி வெள்ளிதழ் பூம் சீதாம்புயத்தில் இருப்பாள் இருப்ப என் சிந்தையுள்ளே ஏதாம் புவியில் பெறல் அரிதாவது எனக்கு இனியே. அவள் என்கிட்ட இருக்கிறப்ப எனக்கு என்ன அறிவு, எல்லாம் சுலபமாக கிடைக்கும்.
இனி நான் உணர்வது என் என் கலையாளை இலகு தொண்டைக் கனி நாணும் செவ்விதம் வெண்ணிறத்தாளை கமலவாயால் மன்னிக்கணும், தவறு பண்ணிட்டேன், அதனால் திரும்ப படிக்கிறேன். இனி நான் உணர்வது என் என் கலையாளை இலகு தொண்டைக் கனி நாணும் செவ்விதம் வெண்ணிறத்தாளை கமலவாயல் நனிநாயகியை அகிலாண்டமும் பெற்ற தாயை மணப்பனி நான் மலர் உரை பூவையை ஆரணப் பாவையே. பாவும் தொடையும் பதங்களும் சீரும் பலவிதமாம் மேவும் கலைகள் விதிப்பாளிடம் விதியின் முதிய நாவும் பகர்ந்த தொல்வேதங்கள் நான்கும் நறும் கமலப் பூவும் திருப்பதம் பூவால் அணிபவர் புந்தியுமே. புத்தியில் கூரிருள் நீக்கும் புதிய மதியமென்கோ அந்தியில் தோன்றிய தீபமென்கோ நல் அருமறையோர் சந்தியில் தோன்றும் தபனனென்கோ மணித்தாமமென்கோ புந்தியில் தோன்றும் பிரான் புயத்தோயும் ஒருத்தியையே. ஒருத்தியை ஒன்றும் இலா என் மனத்திலும் உவந்து தன்னை இருத்தியை வெண்கமலத்து இருப்பாளை எண்ணெண் கலை தோய் கருத்தியை ஐம்புலனும் கலங்காமல் கருத்தை எல்லாம் திருத்தியை யான் மறவேன் திசை நான்முகன் தேவியையே. தேவரும் தெய்வப் பெருமானும் நான்மறை செப்புகின்ற மூவரும் தானவராகி உள்ளோரும் முனிவரரும் யாவரும் ஏனைய எல்லா உயிரும் இதழ் வெளுத்த பூவரும் மாதின் அருள் கொண்டு ஞானம் புரிகின்ற சிந்தனையின் ஊடே புகுந்து இருளை அறிகின்றதாய்கின்ற எல்லா அறிவின் அருள் பொருளை தெரிகின்ற இன்பம் கனிந்து ஊறி நெஞ்சம் தெளிந்து முற்ற விடுகின்ற எண்ணெண் கலையான் உணர்த்திய வேதமுமே. வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் வேதமும் வேதத்தின் மார்க்கமும் மார்க்கப் பிணக்கருக்கும் போதமும் போத உருவாகி எங்கும் பொதிந்த விந்து நாதமும் நாத வண்டார்க்கும் வெண்தாமரை நாயகியே. நாயகமான மலரகம் ஆவது ஞான இன்ப சேயகமான மலரகம் ஆவதும் தீவினையால் ஏயகம் மாறிவிடும் அகம் ஆவதும் எவ்வுயிர்க்கும் தாயகம் ஆவதும் தாதார் சுவேத சரோருகமே. சரோருகமே திருக்கோயிலும் கைகளும் தாழ்வினையும் உரோருகம் திரு அல்குலும் நாபியும் ஓங்கி இருள் போல் சிரோருகம் சூழ்ந்த வதனமும் நாட்டமும் சேவிதமும் ஓரோருகம் ஈரரை மாத்திரையான உரை மகட்கே. கருந்தாமரை மலர்கள் தாமரை மலர் தாமரு தாழருந்தாமரை மலர் செந்தாமலர் மலர் செந்தாமரை மலர் ஆலயமா தரும் தாமரை மலர் வெண்தாமரை மலர் தாவில் எழில் பெருந்தாமரை மணக்கும் கலை கூட்ட பிணைத்தனக்கே. இது மிக அருமையான மலர், பின்னாடி சொல்கிறேன். தனக்கே துணி பொருள் என்னும் தொல் வேதம் சதுர்முகத்தோன் எனக்கே சமைந்த அபிஷேகம் என்னும் இமயவர்தாம் மனக்கேதம் மாற்றும் மருந்தென்ப குடும் மலர் என்பன் யான் சூடும் மலர் என்பன் யான் கனக்கே சபந்தி கலைமங்கை பாத கமலங்களே. கமலம் தனில் இருப்பாள் விருப்போடு தம் கரம் குவித்து கமலம் கடவுளர் போற்றும் என் பூவை கண்ணில் கருவனை கமலம் தனை கொண்டு கண்டொரு கால் தம் கருத்துள் வைப்பார்
கமலம் கழிக்கும் கலைமங்கை ஆரணி காரணியே. காரணன் பாகமும் சென்னியும் சேர்தரு கன்னியரும் நாரணன் ஆகம் மகளாத்திருவும் ஓர் நாள் மறுப்பு வாரணன் தேவியும் மற்றுள்ள தெய்வமடந்தையரும் ஆரணப்பாவை பணித்த குற்றேவல் அடியரே. அடிவேதனாரும் சிறப்பார்ந்த வேதம் அனைத்தினுக்கும் முடிவே தவளமுளரி மின்னே முடியாரத்ன வடிவே மகிழ்ந்து பணிவார் தமது மயல் இரவின் விடிவே அறிந்தென்னை ஆழ்வார் தலந்தனில் வேறில்லையே. வேறிலை என்று உன் அடியரில் கூடி விளங்கு நின் பேர் கூறிலை யானும் குறித்து நின்றேன் ஐம்புலக் குறும்பராரலை கள்வர் மயக்காமல் நின் மலர்த்தாள் நெறியில் சேரிலை ஈந்தருள் வெண் தாமரை மலர் சேகிழையே. சேதிக்கலாம் தர்க்க மார்க்கங்கள் எவ்வவர் சிந்தனையும் சோதிக்கலாம் உறப்போதிக்கலாம் சொன்னதே துணிந்து சாதிக்கலாம் மிக வேதிக்கலாம் முக்திதான் எய்தலாம் ஆதிக்கலாமையில் வள்ளி பொற்றாளை அடைந்தவரே. அடையாள நன்மலர் அங்கையில் ஏடும் மணிவடமும் உடையாளை நுண்ணிடை ஒன்றுமிலாளை உபனிடதப்படையாளை எவ்வுயிரும் படைப்பாளை பதுமணருந் தொடையாளை அல்லது மற்ற இனி யாரை தொழுவதுவே. தொழுவார் வலம் வருவார் துதிப்பார் தம் தொழில் மறந்து விழுவார் அருமறை மெய் தெளிவார் இன்பமெய் புலகிட்டு அழுவார் இனும் கண்கள் நீர் மல்குவார் என்கண்ணாவதென்னை வழுவாத செஞ்சொல் கலை மங்கையர்பால் அன்பு வைத்தவரே. வைக்கும் பொருளும் இல்வாழ்க்கை பொருளும் மற்ற எப்பொருளும் போய்க்கும் பொருளன்றி நீடும் பொருளல்ல பூதலத்தின் மிக்கும் பொருளும் அழியா பொருளும் விழுப்பொருளும் உய்க்கும் பொருளும் கலைமான் உணர்த்தும் உரைப்பொருளே. பொருளால் இரண்டு பெறலாகும் என்ற பொருள் பொருளோ மருளாத சொற்கலை வான் பொருளோ பொருள் வந்து வந்திட்டு அருளாய் விளங்கும் அமரர்க்கு ஒளியாய் அறியாதவருக்கு இருளாய் விளங்கும் நலம் கிளர்மேனி இளங்கிழையே. இளங்குந் திருமுகம் மெய்யில் புலகம் எழும் கண்ணீர் மலங்கும் பழுதற்றவர்க்கும் வலிக்கும் மனம் மிகவே துளங்கும் முறுவல் செயக் களிகூரும் கழல் புனல் போல் கலங்கும் பொழுது தெளியும் சொல் மானை கருதினார்க்கே. கரியார் அழகமும் கண்ணாய் கதிர்முலை கண்ணும் செய்ய சரியார் கரமும் பதமும் இதழும் தவளனரும் புரியார்ந்த தாமரையும் திருமேனியும் பூண்பனவும் பிரியாது என் நெஞ்சினும் நாவினும் நிற்கும் பெருந்திருவே. பெருந்திருவும் ஜெயமங்கையும் ஆகி என் பதை நெஞ்சில் இருந்தருளும் செஞ்சொல் வஞ்சியை போற்றில் எல்லா உயிர்க்கும் பொருந்திய ஞானம் தரும் இன்ப வேதப் பொருளும் தரும் திருந்திய செல்வம் தரும் அழியா பெரும் சீர்தருமே. என்னவெல்லாம் தரும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. சரஸ்வதி அந்தாதியை படித்தால் சரஸ்வதி தேவியோட அருளை பெற்றால் பெரும் திரு செல்வத்திலேயே பெரிய செல்வம் அது கிடைக்கும். ஏராளமான செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் ஏராளமான செல்வம் கிடைக்கும். ஜெயமங்கையும் ஆகி என் பதை நெஞ்சில் இருந்தருளும் செஞ்சொல் வஞ்சியை போற்றில் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த செஞ்சொல் பேசக்கூடிய செம்மையான சொற்களை பேசக்கூடிய வஞ்சியை போற்றினால்
எல்லா உயிர்க்கும் பொருந்திய ஞானம் தரும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன அவங்கவுங்களுடைய பக்குவ நிலை வேறு இருக்குது இல்லையா, அந்த பொருந்திய ஞானம் தரும். அவங்கவுங்களுக்கு எது எந்த சமயத்தில் பொருந்திய தேவையான கொள்ளளவு உள்ள ஞானமோ அதை தருவாள். அப்பப்பா இன்ப வேத பொருளும் தரும். இன்பத்தை அளிக்கக்கூடிய பேரின்பத்தை அளிக்கக்கூடிய வேதத்தோட பொருளை சொல்லித்தரும். திருந்திய செல்வம் தரும். திருந்திய செல்வம். அதனால் எந்த ஒரு குற்றமும் இருக்காது, அழிவு இருக்காது, மாற்றம் இருக்காது. இப்போது செல்வம்னா எல்லா இடத்துலையும் செல்வம்னாலே வார்த்தையை பிரிக்கும்போதே சொல்லுவாங்க, அது போகும் வரும், எப்போ வேணாலும் போகும், எப்போ வேணாலும் வரும். புண்ணியம் அதிகமாக இருக்கிறப்ப இருக்கும், புண்ணியம் குறையிறப்ப கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். நிறைய புண்ணியம் சுத்தமாக அங்கே இல்லாத போதே செல்வம் போயிட்டு வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. வெந்தளால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, அது மாதிரி எதனாலையும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது. அப்பேற்பட்ட செல்வம் அந்த செல்வம். வள்ளுவ பெருந்தகை சொல்கிறப்ப செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்றார். செவி வழியாக நம் சிந்தையில் தேங்கி இருக்கிற அறிவு தான் மிகப்பெரிய செல்வம். அதை யாராலையும் கொள்ளடிக்க முடியாது. எந்த செல்வத்தை வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த உடம்பு அழிக்கலாம், இந்த உயிரை கூட அழித்தாலும் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமையுள் தான் கற்ற கல்வி. அது மாதிரி இந்த அறிவு செல்வம் பெற்ற ஞானம் அழியாது, வீண் போகாது. அது ஒருத்தருக்கு கொடுக்க கொடுக்க அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட செல்வத்தை அளிக்கக்கூடியவள். செல்வம் தரும் அழியா பெரும் சீர் தரும். சீர்னாலே சிறப்பானது, அதுலேயும் பெரும் சீர்தரும், அதுலேயும் அழியா பெரும் சீர்தரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நிறைய தரக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியை கம்பர் வணங்கினதால் தான் அந்த அருள் பெற்றார். நாம் தினம் ஒரு தடவை இந்த பாடல்களை கேட்டுட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிக்க உட்காந்தா அந்த சிந்தையோட சரஸ்வதியோட உதவி தேவை அப்படின்னு உட்காந்தா நம்ம மனசு படிக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகும். மனம் சிந்தாமல் செதறாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆனாலே அது மிகப்பெரிய வெற்றியையும் பலனையும் தரும். அதனால் படிக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த சரஸ்வதி அந்தாதியையும் சகல கலாவல்லி மாலையையும் படிச்சுட்டு உட்காந்தாங்கன்னா 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்துக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். 1 மணி நேரம் உட்காந்தாலும் கவனமில்லாத படிப்பு உள்ளே போகாது. கொஞ்ச நேரம் படித்தாலும் ஃபோக்கஸாக அந்த ஒரே தெளிவான சிந்தனையோட முழுமையான கவனத்தோடு படித்தா அது உள்ளே தங்கி இருக்கும். 1 மணி நேரம் இப்படி உட்காந்துட்டு நடந்துட்டு தூங்கிட்டு கண்ணை கசக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு படிக்கிற படிப்பை காட்டிலும் கவனமாக கொஞ்ச நேரம் படிக்கிற படிப்பு ஆழமாக நிற்கும். அதுபோல் அந்த நிற்கணும், அதாவது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப்பு. நமக்கு கண் பார்வை, அந்த பார்வை ஒரு ஸ்டெப்பு. நமக்கு நல்ல விஷயங்களை படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வர்றது ஒரு ஸ்டெப்பு. அதை படிக்கிறதுக்கு எடுக்கணும், கையில் வைக்கணும், படிக்கணும். இவ்வளவும் செய்தாலும் கண் இந்த விஷயத்தை அனுப்பி வைக்கும் மூளைக்கு. அப்போ அந்த ஆன்மாவுடைய தொடர்பால் அந்த கண் எடுத்த ஃபோட்டோக்களை நம்முடைய அறிவானது, மூளையானது இதை நான் படிக்கணுன்ற ஆர்வத்தை கொடுக்கும். அது ஒரு ஸ்டெப்பு. அந்த ஆர்வத்தோடு படிக்கிறப்போ அது மனசு ஒருநிலைப்பட்டு நிற்கும். அது ஒரு ஸ்டெப்பு. படித்த விஷயத்தை ஒருநிலைப்பாடோடு படிக்கிறப்போ உள்ள சேமிக்கும். அது ஒரு ஸ்டெப்பு. எல்லாத்தையும் விட மிகச்சிறப்பானது நம்ம சேமித்து வச்ச விஷயத்தை வெளியில் சொல்லணும் அப்படின்ற தேவையும் சந்தர்ப்பமும் வர்றபோது கரெக்டாக தெளிவாக எடுத்து கொடுக்கும். இந்த எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் சரஸ்வதியோட அருள் வேண்டும். பள்ளிக்கூடம் போகிற எல்லாரும் நல்லா படிக்கிறது இல்லை, நல்லா படிக்கிற எல்லாரும் சமயத்தில்
பரீட்சையில் பாஸ் பண்ணுறது இல்லை. ஏதோ சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பசங்க மார்க் எடுக்கும். விழுந்து விழுந்து படித்த பிள்ளைங்க மார்க் கம்மியாக வாங்குவாங்க. அவன் படிக்கவே மாட்டான், சுற்றி சுற்றி வருவான், அவன் மார்க் எடுத்துட்டான். இந்த வீட்டு பிள்ளை ஓயாமல் படிக்கும், கடைசியில் மார்க் குறைஞ்சி போச்சே அப்படின்னு தேர்வுக்கு அப்புறம் புலம்புறவங்க இருக்காங்க. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன் என்னுடைய அனுபவத்திலேயே அதெல்லாம் உண்டு. சில நூலை படிக்கிறப்போ ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம் போல் இருக்கும், ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே கரைச்சி குடிச்சிடணும் போல் இருக்கும். சில புத்தகங்களை தொடுறப்போ ஆர்வமே இருக்காது. அதனால் அந்த ஆர்வம் இல்லாமல் படிக்கிற விஷயங்கள் உள்ளே போகலை. உள்ளே ஒழுங்காக போய் நல்ல முறையில் ஸ்டோரான விஷயங்கள், சிக்கல் இல்லாமல் தெளிவாக ஸ்டோரான விஷயங்கள் கூட்டவுடனே சரசரன்னு வரும். இத்தனைக்கும் தேவையான ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. சரஸ்வதியோட கடாட்சம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. செல்வம் நிறைய இருக்கிற எல்லாருக்கும் அறிவு இருக்குது அப்படின்னு முழுசாக சொல்ல முடியாது. இல்லைன்னு நான் யாரையும் குறை சொல்லலை, அதை அப்படி சொல்லவும் கூடாது. அது என்னுடைய நோக்கம் அல்ல. செல்வம் இருக்கிற ஒருத்தர் அறிவை சம்பாதிக்க முடியாது. அந்த முயற்சியை போட்டால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் அறிவு இருக்கிற ஒருவர் குறைஞ்ச முயற்சியிலேயே நிறைய சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி ஒரு இந்தியர் மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு இவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னு பேசுகிறாங்க. அவருடைய ஒரு நாளைய வருமானம் இத்தனை கோடி அப்படின்னு பேசுகிறாங்க. எதை வச்சு அவர் அப்படி சாதிக்கிறார்? அவருடைய உள்ளே இருக்கிற அந்த சரஸ்வதி கடாட்சம் அது அவருக்கு நிறைய இருக்குது. அதனால் அவரை சாதிக்க முடியுது அவரால். அதுபோல் நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கே தினசரி சாப்பாட்டுக்கு உண்டான வருமானத்தை பெருக்கிறதுக்கே இது தேவை. அதனால் இந்த சரஸ்வதி அந்தாதியை எல்லாரும் கேட்கணும். சரஸ்வதியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கு இந்த சரஸ்வதியோட அருள் இல்லாமை தான் காரணம். கூரிருள் போக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அந்த கூரிருள் போக்கக்கூடிய சரஸ்வதியோட அருளை எல்லாரும் அடையணும். அந்த தவறு செய்கிற எல்லாருமே அறிவு இருந்தால் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் போதை மருந்து சாப்பிட்றாங்க, இது தவறுன்ற அறிவு அவங்களுக்கு இருக்குமானால் அடுத்த நாளே அதை விட்டுடுவாங்களே. வேறு ஒரு இன்பம் சார்ந்த சில தவறுகள் இன்றைக்கி உலகத்தில் மலிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தவறை செய்கிறவங்க இது நம்ம செய்கிறது சரியா தவறா, இதனுடைய விளைவு என்னவாகும், பின்னாடி நமக்கு இதனால் என்ன துன்பம் ஏற்படும், இந்த அறிவு இருந்தால் அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்களா? செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதுபோல் உலகத்தில் இருக்கிற எல்லா குற்றங்களுக்கும் முக்கிய காரணம் அறியாமை. அந்த அறியாமை அப்படின்ற இருளை போக்கக்கூடிய, அதாவது இரவு நேரம் எல்லாருக்கும் கண்ணுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. அது உறங்கிறதுக்காக இறைவன் கொடுத்த வரம். எல்லா உடலும் ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வுக்காக இறைவன் வழங்கிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் இரவு. இப்போ இங்கே பகலாக இருந்தாலும் இன்னொரு பகுதியில் இரவு, அங்கே பகலாக இருக்கும் பொழுது நமக்கு இரவு. இப்படி எப்படி இருந்தாலும் எல்லா பகுதியிலையும், பூமி பரப்பு எல்லா இடத்துலையும் இரவும் பகலும் இறைவனுடைய வரம். அந்த இரவு உலகத்தில் இருக்கிறப்ப நமக்கு ஓய்வு காரணமாக தன்னைத்தானே இந்த உடல் மனம் அறிவு எல்லாம் புதுப்பிச்சுக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணிக்குது. ஆனால் அறியாமையாகிய இருளை போக்குறதுக்கு எந்த சூரியனால் முடியும்? எத்தனை சூரியன் வந்தாலும் அறியாமையாகிய இருளை போக்க முடியாது. அதுக்கு அறிவு என்ற ஒரு ஒளியை கொண்டு தான் போக்க முடியும். அதுக்கு இந்த சரஸ்வதி தேவியோட அருள் இல்லையா? அதை சரஸ்வதி தினம் கும்பிட்றவங்களுக்கு கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்றார் பாருங்க. ஒரு கல் கூட கவி பாட ஆரம்பிச்சிருமா சரஸ்வதியோட அருள் இருக்குமானால். கல்லே கவி பாடும்னா கல் மாதிரி இருக்கிற நம்ம மனசு சாஃப்டாகி கவி பாடாத?
அப்படி இருக்கிறவங்க மனசில் குற்றம் இருக்காது, கபடு இருக்காது, வஞ்சம் இருக்காது, வெறித்தனம் இருக்காது. சரஸ்வதியோட அருள் உள்ளே வருமானால் அறியாமையை இருக்கிய இருள் போகும் பொழுது இந்த நல்ல குணங்கள்லாம் முதல்ல வரும். நாடே க்ஷேமமாக இருக்கும், சுபிக்ஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், இன்பமாக ஆனந்தமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் தேவை சரஸ்வதியோட அருள். அதனால் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செய்து கேட்க சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். சரஸ்வதியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். கல்வியா, செல்வமா, வீரமா, இங்கே பட்டிமன்ற தலைப்பு இல்லை. சரஸ்வதி கடாட்சம் எல்லாருக்கும் வேணும். ஒரு பலசாலி ஒரு கலையை கற்றுக்கிறான், போர்க்கலை கற்றுக்கிறான்னா அதுக்கும் ஒரு அறிவு வேணும். செல்வம் வேணும்னு சம்பாதிக்க போகிறாங்கன்னா திறமையாக சம்பாதிக்கிறது எப்படின்னு அறிவு வேணும். ஆக மூன்றும் சேர்ந்த இந்த விஜயதசமி நாளில் இந்த பதிவை போடுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் கேட்டு பயனடையணும். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம்.